வேதத்தில் நம்ம பார்க்குறோம், சகேயுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர். அப்ப நிறைய காசை அவர் சேர்க்கிறாரு. ரோம அதிகாரத்தின் கீழே அவர் வேலை செஞ்சதுனால இந்த யூதர்கள் எதிர்த்து பேச முடியாது. கேட்குற பணத்தை கொடுத்தாகணும். அதில் சம்பளம் குறைவு தான், கிம்பளம் தான் அதிகம். எல்லாத்தையும் வாங்கி போடுறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஆவியில் இருக்கிற தாகம் அடங்கவே இல்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவரை பார்க்க ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அங்கே இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பேர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போனாரு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு வந்ததுன்னு சொன்னாரு. அந்த சகையும் அன்னைக்கு சொல்றாரு, அவ ஆவிக்கு இருந்த தாகம் அன்னைக்கு அடங்குச்சு. ஏன்னா ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்பு வரும் பொழுது ஆவியின் தாகம் அடங்கும், தீர்க்கப்படும். அப்ப சொல்றாரு, நான் யாருக்கிட்டெல்லாம் அநியாயமாக வாங்கியிருந்தனோ அதெல்லாம் 4 மடங்கு கொடுத்துட்டு என் ஆஸ்தியில் பாதியில் ஏழைக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது எதுவுமே என் தாகத்தை தீர்க்க முடியல. இந்த காசு இப்போ இவ்வளோ நாள் நான் தேடிக்கிட்டு இருந்த என் தாகத்திற்கு தீர்வை என் இயேசு கொடுத்து விட்டார். இப்போ என் தாகம் அடங்கிருச்சு. அதனால் இந்த காசுகள், இந்த காரியங்களால் இனி எனக்கு என் தாகம் அடங்க போகிறதில்லை, அடங்க முடியாது. இதை நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா.